என்னாச்சு 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 கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு வஞ்சிக்காதே 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 தமிழகத்தை வஞ்சிக்காதே தமிழகத்தை வஞ்சிக்காதே பறிக்காதே 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 மாநில உரிமைகளை பறிக்காதே மாநில உரிமைகளை பறிக்காதே வழங்கிடு 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 வெள்ள நிவாரண நிதியை வழங்கிடு வெள்ள நிவாரண நிதியை வழங்கிடு புறக்கணிக்காதே அண்ணாச்சி 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 அமித்ஷா அண்ணாச்சி அமித்ஷா அண்ணாச்சி என்னாச்சு 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 கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு வஞ்சிக்காதே மத்திய பாஜக அரசை கண்டித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக மற்றும் தோழமை கட்சி எம்பிகள் கருஞ்சட்டை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்தான அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கியிருக்கலாம். வணக்கம் ராஜா, இந்த கருஞ்சட்டை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நபர்கள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து வருகிறார்கள்? வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் கடந்த வருடம் ஏற்பட்ட அந்த பிக் ஜாம் புயலாகட்டும் சரி, தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பாதிப்புக்கும் 2 மாதங்கள் ஆகியும் உரிய நிதி இன்னும் வழங்கவில்லை என தொடர்ந்து இது சம்பந்தமாக மத்திய அரசை மத்திய அமைச்சர்களை தமிழக எம்பிகள் தொடர்ந்து டெல்லியில் சந்தித்து வலியுறுத்தி வந்திருந்தார்கள். தமிழக முதல்வரும் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்தும் கடிதம் எழுதியும் நேரில் சந்தித்தும் வலியுறுத்தியிருந்தார். 2 மாதங்கள் ஆகியும் இன்னும் உரிய நிதி முழுமையாக வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வலியுறுத்தி திமுக கட்சி மற்றும் தோழமைகள், அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் என்று தோழமை கட்சிகளும் உடன் சேர்ந்து கருப்பு சட்டை அணிந்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். உரிய நிதி வழங்கவில்லை, மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது என மத்திய அரசை கண்டித்து அவர்கள் கோஷங்கள் எழுப்பி பதாதைகளை ஏந்தியும் காந்தி சிலை முன்பு தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் காட்சிகள் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.